உங்களை நான் வாழ்த்துகிறேன். இயேசுவின் பாதத்தில் சில நிமிடங்கள் என்கிற இந்த நேற்று மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளை ஆசீர்வாத நாளாக மாற்றி தருவாராக. இந்த நாளில் கூட சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 8வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவன் என்பதை ருசித்து பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை நல்லவர் என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும், டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். நம்ம ருசித்து பார்க்கணும்னா நம்மளுக்கு பிரியமான ஒரு சாப்பாடு இருந்தால் நம்ம நினச்சிக்குவோம், அதை நல்லா ருசித்து சாப்பிடுவோம். அப்படி தான் கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை நம்ம எப்படி வச்சுருக்கிறோம்? நம்ம தேவைக்காக இயேசுவை வச்சுருக்கிறோமா? நம்ம ஏதாவது ஜெபம் பண்ணுனா அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்குற ஒரு மனுஷனா அல்லது ஒரு தெய்வமாக நம்ம அவரை பார்க்குறோமா? ஆனால் பதில் கிடைக்கலன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம பதில் கிடைக்கலன்னா நம்ம என்ன சொல்கிறோம்? நான் இனி சர்ச்சுக்கெலாம் வரமாட்டேன், சர்ச்சுக்கு வந்தால் அங்கே ஒன்று என்னோடய ஜெபம்லாம் கேட்கலை, அதனால் நான் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் இயேசுவை என்ன செய்யணும்? ருசித்து பார்க்கணும். கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம ருசித்து பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் கர்த்தர் நமக்கு செய்கிற காரியங்கள் நன்மையான காரியங்களாக இருக்குதான்னு சொல்லி நம்ம ருசித்து பார்த்தா தான் அதனுடைய அருமை தெரியும். லூக்கா நிருபம் 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து நீங்கள் படித்தீங்கன்னா, அங்கே ஜெபயாலயத்தில் இயேசு கிறிஸ்து போதம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அப்பொழுது 18 வருஷமாய் கூனியாக இருந்த ஒரு ஸ்திரீ அங்கே வாழார். இயேசு அவளை பார்க்குறார். பார்த்து அங்கே சுகம் கொடுத்ததால் பாடிக்கிறோம். அவளுக்கு 18 வருஷமாக கூனி. நம்மளுக்கு தெரியும், ஒரு ஆளுக்கு ஒரு கூனியாக இருந்துச்சுன்னா எவ்வளோ நிந்தைகள் இருக்குன்னு சொல்லி. ஆனால் அவள் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 18 வருஷமாக கூனியாக இருந்தாள். நிமிரக்கூடாத கூனியாக இருந்தாள். ஆனால் ஜெபாலயத்துக்கு வாரான். இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறாருன்னு சொல்லி வரல, அவன் ஜெபாலயத்துக்கு வரக்கூடியவன், ரெகுலராக வரக்கூடியவன். அன்றைக்கி இயேசு கிறிஸ்து அவளை பார்க்குறாரு. இப்போ தான் நீங்கள் கர்த்தர் நல்லவர். சில சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்த உடனே நம்ம என்ன செய்யணும்? இயேசுவை மறந்துடும், சர்ச்சுக்கு போகிறதே மறந்துடும். ஆனால் அவள் 18 வருஷமாக கூனி. எத்தனை பேர் கேள்வி பண்ணியிருப்பாங்க? எத்தனை பேர் ஆலயத்தில் வந்து அவள் உட்கார்ந்த உடனே நம்ம கண் கூட பார்ப்போம். ஆலயத்தில் உட்கார்ந்தாங்கன்னா, ஏதாவது சுவையில்லாத உட்கார்ந்தாங்கன்னா அவங்க பக்கத்தில் நம்ம உட்கார மாட்டோம், தள்ளி போயிடுவோம். அல்லது அவங்களுக்கு கூட பேசுறது கூட நம்ம வெளிச்சுவாங்க, வெக்கப்படுவாங்க. ஆனால் இந்த அம்மாவுக்கு 18 வருஷமாக கூனியாக இருந்தாங்க, ஜெபாலயத்துக்கு வராங்க. இப்போ கர்த்தர் எவ்வளோ ருசிச்சு பார்த்துருப்பாங்கன்னு பாருங்கள். நம்மளுக்கு கூனியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஆலயத்துக்கு போகணுங்கிற எண்ணத்தை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பெருசு. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி திடீர்னு ஏன் சர்ச்சுக்கு வரலன்னு கேட்டால், நான் காலையில் எல்லாம் கிளம்பிட்டேன், கை சுட்டுக்குச்சு, கையில் சூடு பட்டுட்டு, அதனால நான் வரல அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏதாவது ஒரு காரணம் சாக்கு போக்கு சொல்லி ஆலயத்துக்கு வளர்ந்து சர்ச்சுக்கு வரதே அவங்களுக்கு பிடித்தம் இல்லாமல் போயிடுது. ஆனால் அந்த அம்மாவுக்கு 18 வருஷமாக கூலியாக இருந்த அம்மா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்ததுனால தான் அவங்க 18 வருஷமாக ஆலயத்துக்கு வந்தாங்க. இயேசு கிறிஸ்து அன்னைக்கு அவளை பார்த்து அவளுக்கு தொட்டு சுகத்தை கொடுக்கறத நம்ம படிக்கிறோம். இந்த நாளில் கூட இதை பார்க்குற சகோதரனே சகோதரியே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தீங்கன்னா அவரை நீங்கள் ஒரு நாளும் விட்டு விலக மாட்டீங்க. கண்களை மூடி ஜெபணும். ஆண்டவரே, இதை பார்க்கிற சகோதரே சகோதரிகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஏதோ வேண்டுதல் கேட்கப்படுவதற்காக மட்டும் தெய்வத்தை தேடக்கூடாதுப்பா. இயேசு நல்லவர் என்பதை ஒவ்வொருவரும் ருசித்து பார்க்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. பொருட்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. கர்த்தர் தாமே ஆண்டவரை ஒவ்வொருவரையும் தொழும்படியாக ஜெபிக்கிறோம், ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். வழிநடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.